தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகுதான் தொடர்ந்து சொல்றாங்க இல்லையா, இந்துக்களுக்கு திமுக விரோதின்னு சொல்லி. முதல் முறையாக அவருடைய ஊர்லயே இருக்கக்கூடிய அந்த தேரை ஓட வச்சது, பல ஆண்டுகளாக தேர் நின்ற இடத்திலே இருந்தது, ஓடல. திருவாரூர் தேரை ஓட வைத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள்தான். தன் வாழ்நாள் முழுவதும் நாத்திகத்தை மட்டுமே நம்பிய தலைவர் கலைஞர் அவர்கள்தான் இந்துக்களுக்காக அந்த தேரை ஓட வைத்த தலைவர் கலைஞர் அவர்கள். நிறைய பேர் சொல்றாங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு. நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன். யாழினி பேசும் பொழுது ஒன்றை சொன்னார்கள், திருமணத்திற்கு பெண்களை படிக்க வைங்க, திருமணத்திற்கு நான் உதவி செய்கிறேன் என்று. அதுல தலைவர் கலைஞர் அவர்கள் ஏதாவது பாகுபாடு பார்த்தாங்களா? பெரும்பான்மையாக அந்த திட்டத்திலே பயனடைந்தது இந்து பெண்கள் தான் இல்லையா? அந்த பெண்கள் படிச்சுட்டு இன்னைக்கு பட்டதாரிகளாக, இன்னைக்கு கவுன்சிலர்ஸாக இத்தனை பெண்கள், டாக்டர் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. படித்து பட்டம் பெற்ற பெண்கள் இன்னைக்கு சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்கள் படிக்க வேண்டும். யாரெல்லாம் ஒரு மதம் படிக்க கூடாது என்று வைத்திருந்ததோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்து, எந்த இந்துக்கள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஓரங்கட்டி வைத்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த சமூகத்திலே ஒரு தன்னம்பிக்கையை, சுயமரியாதையை, எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால உண்மையிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகம் உழைத்திருப்பது, அவங்களுக்கு உண்மையாகவே நன்மை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை என்றால் இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும்,